Good morning students. Today in your science class we learn about heat. So heat அப்படின்னு சொன்னதுமே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா நம்மளோட சம்மர் சீசன் தான் நமக்கு ஞாபகம் வரும். பிகாஸ் மே மந்த்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சம்மர் வெக்கேஷனே இருக்குது. பட் ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணிக்கீங்க, ஒரு 8 மந்த்தாக கொரோனாவுக்காக லீவ்லேயே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த சம்மர் வெக்கேஷன் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. அதே லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி இயர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ மே மந்த் வரும், நமக்கு எப்போ 1 மந்த் லீவ் கிடைக்கும்ன்ற ஒரு ஃபீல் வந்து எல்லாருக்கும் வந்து இருந்துகிட்டே இருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருந்திருக்கும். பட் இந்த இயர் வந்து உங்களுக்கு அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு 8 மந்த்தாக 9 மந்த்தாக வீட்லேயே இருக்கீங்க. ஸோ நம்ம இப்போ எதுக்காக இதை பற்றி சொல்லிட்டு இருக்கோம்னா ஹீட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஹீட் அப்படின்றது நம்ம லைஃப்பில் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத இந்த கிளைமேட்டில் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். பிகாஸ் இந்த மாதிரி கிளைமேட்டில் இப்போ நமக்கு என்ன இருக்குது, ரொம்ப பனிக்காலமாக இருக்குது. ஸோ இந்த கிளைமேட்டில் நம்மளால் என்ன பண்ணியிருக்க முடியாது, ஈஸியாக நம்மளால் மார்னிங் எழுந்து வாக் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பனி பொழிவாக இருக்குது. ஸோ இதே சம்மராக இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணிப்போம், ஏர்லி மார்னிங் வேக்கப் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஹீட் வந்து நம்ம லைஃப் சர்க்கிளில் எந்த அளவுக்கு நம்மளோட பாண்டிங் இருக்குன்றதை பற்றி இந்த லெசனை நம்ம டீப் அண்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த லெசனை நம்ம லேர்ன் பண்ணுறது மூலமாக நம்ம என்னெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா த நேச்சர் அண்ட் த எஃபெக்ட் ஆஃப் ஹீட்டோட நேச்சர் அண்ட் எஃபெக்ட் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டிஃப்ரென்ஷியேட் த கண்டக்டிங் பவர் ஆஃப் வேரியஸ் சப்ஸ்டன்ஸ் அண்ட் குட் ஆர் பேட் கண்டக்டர். ஸோ ஹீட் எப்படியெல்லாம் கண்டக்ட் ஆகுது, எப்படியெல்லாம் எக்ஸ்பெண்ட் ஆகுது, அதோட எஃபெக்ட்ஸ் என்ன, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் என்னன்றத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம இந்த லெசன்ஸில் ஹீட்டை பற்றி படிக்க போகிறோம். ஸோ இந்த ஹீட்டை வந்து நம்ம எதன் மூலமாக மெஷர்ஸ் பண்ணலான்றதை பற்றி இந்த லெசனில் நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த லெசன்ஸ் நோ. ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ஹீட்? ஹீட் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்வதுக்கான டெஃபினேஷன், கரெக்டாக சயின்ஸுக்கு நம்ம எப்படி ஒரு டெஃபினேஷன் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹீட் அப்படின்னு சொல்லும்பொழுது the transfer of energy into out of the system by a temperature difference. ஹீட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா the transfer of energy into or out of the system. ஒரு சிஸ்டமோட இன்சைட்லேயோ ஒரு அவுட் சைட்லேயோ டெம்பரேச்சர் வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் டெம்பரேச்சர். ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் ஹீட். ஸோ ஒன் மோர் திங் வேறு எப்படி சொல்லணும்னா the sum of kinetic and potential energy is called internal energy of the molecules. This internal energy flow of is called heat energy. ஸோ இது உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 80 இன்ட்ரொடக்ஷனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க உங்களோட புக்கில். the sum of kinetic and potential energy is called the internal energy. ஸோ இதுதான் என்னது, இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இந்த இன்டர்னல் எனர்ஜி ஃப்ளோ அவுட் ஆச்சுன்னா, அதாவது இன்டர்னல் எனர்ஜி வந்து உள்ளே இருக்கிற எனர்ஜி வந்து வெளியில் போகுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் ஹீட் எனர்ஜின்னு ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹீட் எனர்ஜியை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம டே டு டே லைஃப்பில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சன் சைட் போனவங்களுக்கு ஹீட் எனர்ஜியோட இது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ கிச்சனில் சூடாக ஹாட் வெசல்ஸ் இருந்திருக்கும். பட் என்ன பண்ணிப்போம், நம்ம தெரியாமல் அதை தொட்டுட்டோன்னா உடனே நமக்கு என்ன, உடனே ஐயோ சுடுதுன்ற ஒரு ஃபீல் வந்திருக்கும். ஸோ இந்த ஃபீல் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹீட் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எப்படி கண்டக்ஷன் ஆச்சு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஹீட்டோட கண்டக்ஷன், கன்வெக்ஷன்ஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் ஹீட்ஸோட எஃபெக்ட். எந்த மாதிரியான எஃபெக்ட் ஹீட்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மேஜராக எக்ஸ்பேன்ஷன், சேஞ்ச் இன் ஸ்டேட் அண்ட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அண்ட் சேஞ்ச் இன் கெமிக்கல் சேஞ்ச். இது எல்லாமே எதோட எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டோட எஃபெக்ட்ஸ். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் அப்படின்றது எதை பேஸ் பண்ணியிருக்கோம், வென் எஃபெக்ட்ஸ் கேன் ஹீட் ஹாவ் அன் ஆப்ஜெக்ட் ஆர் சப்ஸ்டன்ஸ். ஸோ எஃபெக்ட் ஆஃப் ஹீட்டை வந்து நம்ம எந்த இடத்துல நம்ம ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கும்பொழுது மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எஃபெக்ட் ஆஃப் ஹீட்டை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எஃபெக்ட் ஆஃப் ஹீட்டை நம்ம எப்படி ஃபீல் பண்ண முடியும், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டில் அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்போது தான் நம்மளால் எஃபெக்ட் ஆஃப் ஹீட்டை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது எஃபெக்ட் ஆஃப் ஹீட்டில். ஸோ நிறைய இருக்குது, எக்ஸ்பேன்ஷன், சேஞ்ச் இன் ஸ்டேட் அண்ட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னு. ஸோ எஃபெக்ட் ஆஃப் ஹீட்டை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். when a substance is heated increase in size, சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணும்போது சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா we say the substance expand. This process is called expansion. When the substance is cooled, it decrease the size. We say the substance contract. The process is called contractions. இந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன், கான்ட்ராக்ஷன்ஸ்னு நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது ஹீட்டில். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது எக்ஸ்பேன்ஷன். ஸோ expansion and contractions. Usually solid expand when heated and contract with cooled. ஒரு சாலிட் திங்ஸை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதையே கூல் பண்ணால் திருப்பி என்ன ஆகிடும், நமக்கு அது கான்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ இதுதான் எக்ஸ்பேன்ஷனுக்கும் கான்ட்ராக்டுக்குள்ள டிஃப்ரெண்ட். இப்போ இந்த எக்ஸ்பேன்ஷனும் கான்ட்ராக்டில் யார் ரிலேட்டட் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் தான். ஸோ இந்த டெம்பரேச்சர் தான். Some solids expand very little such we may not notice the expansions.
சில சாலிட் வந்து ரொம்ப லிட்டில் பிட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும், நம்ம இதை நோட் பண்ணிக்க மாட்டோம். இப்போ இந்த எக்ஸ்பேன்ஷன் நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா சாலிட் திங்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற உட்டன் டோரை நீங்கள் இப்போ கதவை வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ சம்மர் டைமில் நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணதுக்கும் இப்போ இந்த வின்டர் டைம் இந்த ரெய்னி சீசனில் நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் அயன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அயன் கேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், கான்ட்ராக்ஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த கான்ட்ராக்ட் ஸ்கூலாக இருக்கிறதால கான்ட்ராக்ட் ஆகிருக்கும். கேட் வந்து ஈஸியாக எந்த ஒரு சவுண்டுமே இல்லாமல் போயிட்டு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் சம்மர் டைமில் பண்ணும்பொழுது கேட் க்ளோஸ் பண்ணுறது டைட்டாக இருக்கும். பிகாஸ் அந்த டைமில் எக்ஸ்பேன்ஷன் நடக்குது, சாலிடில் எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. பட் நமக்கு பார்க்கும்போது நம்மளோட கேட் சைஸ் வந்து ஒரே ஈவனாக தான் இருக்கும். இதை நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க டோர் எப்போது ஓப்பன் பண்ணும்போதோ க்ளோஸ் பண்ணும்போதோ இந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கலான்றதை சொல்லுங்கள். So for example, 1 meter long brass rod increase 1 millimeter length when it is temperature increase by 100 degree. So இந்த ஸ்மால் எக்ஸ்பேன்ஷன் நம்மளால் ஏன் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் பிராஸ் ராட், ஒரு அயன் ராட் மாதிரி ஒரு ராட் வந்து 100 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் கொடுக்கும்போது தான் அது எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுமா, 1 மில்லிமீட்டர் அளவுக்கு எக்ஸ்பேன்ஷன் நடக்குமா. உங்களோட சார்ட்டி ஸ்கேலில் 1 mm இருக்குது, எங்கள் 1 சென்டிமீட்டர் எந்த அளவுக்கு இருக்குது, 1 mm இருக்குது எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பார்த்து பாருங்கள். ஸோ அதில் 1 mmன்றது எவ்வளோ மைன்யூட்டாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு தான் என்னக்குமா 100 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு தான் எக்ஸ்பேன்ஷன் நடக்குமா. ஸோ இதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியல, எக்ஸ்பேன்ஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இப்போ சாலிட் வந்து எப்படி எக்ஸ்பேன்ஷன் ஆகுதுன்னு பார்த்தோம். அது மாதிரி இப்போ வின்டர் சீசன் எக்ஸ்பேன்ஷன் எங்கே நடக்குது தெரியுமா, நம்மளோட உட்டன் டோரில். உட்டன் டோர் என்ன ஆகும், மாய்ச்சரை அப்சர்வ் பண்ணிவிட்டு அது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். இதுவே சம்மர் சீசனில் அதில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே ட்ரை ஆகிருக்கும், கம்ப்ளீட்டாக மாய்ச்சர் வந்து ட்ரை ஆகிருக்கும். ஸோ அந்த டைமில் உட்டன் டோர் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகிருக்கும். ஸோ அயனுக்கும் உட்டன் டோருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க டோர்ஸில் வந்து நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், எக்ஸ்பேன்ஷனும் கான்ட்ராக்ஷனும் உங்களுக்கு புரியுதான்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்கள் மெயின் அப்ளிகேஷன்ஸ் இந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப் இன் ரயில்வே ட்ராக். ஸோ இந்த ரயில்வே ட்ராக்கில் நீங்கள் வந்து ட்ராக்கை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு ட்ராக்கையும் ஜாயின் பண்ணுற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுருப்பாங்க. ஸோ இந்த கேப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் நடக்கிற எக்ஸ்பேன்ஷனால் அந்த ட்ராக்கில் எந்த ஒரு டேமேஜும் வராமல் இருக்கிறதுக்கும், அதே மாதிரி வின்டர் டைமில் வரப்போகிற கான்ட்ராக்ஷனால் எந்த ஒரு எக்ஸ்பேன்ஷன் வந்து கம்மியாக இருக்கிறது இல்லாமல் இருக்கிறத பாதுகாக்கிறதுக்கும் தான் இந்த மாதிரியான கேப் வந்து ரயில்வே ட்ராக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நோட் பண்ணாதுங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரயில்வே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது அந்த ட்ராக்ஸில் இருக்கிற அந்த கேப் வந்து ரயில்வே ட்ராக்கில் இருக்கிற கேப் வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஒரு மெயின் அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன். ஸோ கேப் இன் ரயில்வே ட்ராக் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கேப்பை வந்து எந்த ஒரு டேமேஜும் வராமல் இருக்கிறது இந்த மாதிரி சைடில் வந்து சப்போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா பாருங்கள், இதில் வியூவில் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும் ரயில்வே ட்ராக்ஸோட கேப். இது மட்டும் கிடையாது, வேறு எந்தெல்லாம் இடத்துலலாம் வந்து அயன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்களோ அங்கே எல்லாமே கொஞ்சம் குறிப்பிட்ட கேப் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஃபார் த ரீசன் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ஆஃப் ஹீட்டில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அதோட ஃபிசிக்கல் சேஞ்ச், அதோட டெம்பரேச்சரில் எப்படி சேஞ்சஸ் நடக்குது. எஃபெக்ட் ஆஃப் ஹீட்டில் டெம்பரேச்சர் எப்படி சேஞ்ச் நடக்குதுன்றதை பார்க்கலாம். த டெம்பரேச்சர் அட் விச் எ சாலிட் மெல்ட்ஸ் டு சேஞ்ச் இன் டு இட்ஸ் லிக்விட். நம்ம சாலிடை ஹீட் பண்ணும்போது அது லிக்விட் ஸ்டேட்க்கு கன்வெர்ட் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னா ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து நம்ம ஹீட் பண்ணுற அவசியம் இல்லை. நம்மளோட பாடி டெம்பரேச்சர் ஐஸ் எப்போ ஃபார்ம் ஆகும், 0 டிகிரி பிலோ 0 டிகிரி டெல்சியஸ் தான் ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதை எடுத்து நம்ம ஆக்சுவலாக நம்மளோட பாடி டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 30க்கு மேலே இருக்கும் பாடி டெம்பரேச்சர். 37 டிகிரி செல்சியஸ்ன்றது ரூம் டெம்பரேச்சர். ஸோ நம்ம பாடி டெம்பரேச்சரும் ரூம் டெம்பரேச்சரும் மோர் ஆர் லெஸ் ஈவனாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் அந்த ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து நம்மளோட கையில் வச்சுருக்கும் பொழுது அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகும். பிகாஸ் டியூ டு அவர் பாடி டெம்பரேச்சர் அண்ட் சரௌண்டிங்கில் இருக்க ரூம் டெம்பரேச்சர். அப்போது 0 டிகிரி வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஐஸ் வந்து மெல்ட் ஆகுது. ஸோ இதுதான் டெம்பரேச்சரோட எஃபெக்ட். ஸோ எப்படியெல்லாம் டெம்பரேச்சரோட எஃபெக்ட் இருக்குன்னா, ஐஸ் ஹீட் பண்ணும்போது அது வாட்டராக கன்வெர்ட் ஆகும், வாட்டர் ஹீட் பண்ணும்போது வாட்டர் வேப்பர் ஆகும். ஸோ இதுதான் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ் 3 ஸ்டேட்டில் வாட்டரை வந்து பிரிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஒரு பிளேஸ் வந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமானா கண்டிப்பாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும். ஸோ அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குதுன்றதை பற்றி பார்ப்போம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 3 டைப்பில் நடக்குது. ஒன் இஸ் கண்டக்ஷன் அண்ட் another ஒன் இஸ் கன்வெக்ஷன் அண்ட் another ஒன் இஸ் ரேடியேஷன். இந்த மாதிரி 3 மெத்தடில் தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது. கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன்ஸ். ஸோ இந்த கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன் எங்கே நடக்குது, எப்படி நடக்கும்ன்றதை பாருங்கள்.
ஒரு வெசல்ஸில் நம்ம வாட்டரை ஆட் பண்ணி நம்ம ஹீட் பண்ணும்பொழுது அந்த ஹோல்டரும் ஹீட்டாகி இருந்ததுன்னா அந்த இடத்துல கண்டக்ஷன் நடக்குது. ஸோ அப்போ அந்த கண்டக்ஷனால் அந்த ஹீட்டை நம்மளால் ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும். அதே அந்த இடத்துல மாலிகுல்ஸ் ஹீட்டான மாலிகுல்ஸ் அப்பர் லேயர்லேயும் ஹீட் ஆகாத மாலிகுல்ஸ் வந்து கீழே டவுன்வர்ட்ஸ்லேயும் வந்து மூவ் ஆகுது கன்வெக்ஷன். ஸோ ஹீட்டை வந்து என்ன பண்ணுது, கன்வெர்ட் பண்ணுது, எல்லா பிளேஸ்க்கும் ஹீட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுது. அந்த இடத்துல பாஸ் ஆகிற அந்த ஹீட்டு தான் ரேடியேஷன்ஸ். ஸோ இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதுதான் கன்வெக்ஷன், கண்டக்ஷன் அண்ட் ரேடியேஷன். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன்ஸில் ஸோ கண்டக்ஷனை நம்ம எப்படி ஃபீல் பண்ண முடியும், டச் பண்ணால் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். பட் கன்வெக்ஷன் என்ன பண்ணலாம்னா அதோட ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும்போது நம்ம கன்வெக்ஷனை ஃபீல் பண்ணலாம், அதோட மாஸ் சேஞ்சஸில் ஃபீல் பண்ணலாம். ஸோ கண்டக்ஷன் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் பை த டைரக்ட் கான்டாக்ட். டைரக்டாக கான்டாக்ட் ஆகிருக்க இடத்துல தான் ஹீட் வந்து கண்டக்ஷன் ஆகும். அண்ட் கன்வெக்ஷனை பார்த்தீங்கன்னா எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்ட் பை த மாஸ் மோஷன் ஆஃப் த மாலிகுல்ஸ். மாலிகுல்ஸோட மோஷனில் வந்து அந்த சேஞ்சஸ் வந்து நடக்கும். அண்ட் ரேடியேஷனில் எவ்ரி ட்ரான்ஸ்ஃபர்டு பை த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ். அந்த ஹீட் ரேடியேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ். ஸோ இது மூலமாக உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும், கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன் புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பிக்சரில் பாருங்கள், கூலர் சரௌண்டிங். இப்போது ஒரு கப் ஆஃப் டீ எடுத்துக்கிறோம், ஒரு கப் ஆஃப் ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் இடத்துல எப்படி இந்த ஹீட் கண்டக்ஷன், கன்வெக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொட்டு பார்க்கும்போது நமக்கு கண்டக்ஷன் நடக்கும். கன்வெக்ஷன் அப்படின்றது நம்ம அந்த சரௌண்டிங்ஸை, இப்போ ஹாட் சரௌண்டிங், அந்த ஹாட் கப் ஆஃப் டீ வந்து அதோட சரௌண்டிங் டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ண பார்க்கும். ஸோ அப்போ இருக்க ஹாட் வந்து எவாப்ரேட் ஆகி வெளியில் வரும். அதே மாதிரி இந்த ஐஸ் க்யூப்ஸ் என்ன பண்ணும், அதில் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து சரௌண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஈக்குவல் பண்ணுறதுக்காக அந்த ஹீட்டை வந்து வெளியில் இருக்க ஹீட்டை வந்து ஐஸ் க்யூப்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கும். காஃபி வந்து உள்ளே இருக்கிற ஹீட்டை வந்து வெளியில் எவாப்ரேட் பண்ணும். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். கூலர் சரௌண்டிங் அண்ட் வார்மர் சரௌண்டிங் இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் கண்டக்ஷன். கண்டக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஹீட் ஃப்ரம் எ ஹாட் காஃபி மேக் எ கப் இட் செல்ஃப் ஹாட். ஸோ கப் ஆஃப் டீ எடுத்துக்கிட்டோன்னா கப்பும் என்ன ஆகிடும், அந்த டைமில் ஹீட்டாக தான் இருக்கும். பிகாஸ் த கண்டக்ஷன். எ மெட்டல் ஸ்பூன் became hot from the boiling water inside the cap. இதுக்கு இன்னும் சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வீட்டில் தோசை தவாவில் நம்ம தோசை செஞ்சுட்டு இருக்கும்பொழுது அந்த தோசை திருப்பி வந்து நம்ம அதிலே வச்சுட்டோம், அந்த கரண்டி வந்து நம்ம அதிலே வச்சுட்டோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம தெரியாமல் அதை டச் பண்ண என்ன பண்ணுவோம், அது வந்து ஹீட் வந்து கண்டக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய டைமில் அதே மாதிரி சாதம் சூடாக ஹாட் வெசல்ஸில் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கும் போது அந்தோட லிட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட அந்த வந்து ஹீட் என்ன ஆயிருக்கும், அந்த இடத்துலேயே கண்டக்ட் ஆகிருக்கும். அப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியாக வந்து ஹீட்டை ஃபீல் பண்ணியிருப்போம். இதுதான் எக்ஸாம்பிள் ஆஃப் கண்டக்ஷன். ஸோ கண்டக்ஷன் நடக்கிறதுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது, ஒரு ஃபுட்டை வந்து ஈஸியாக குக் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கன்வெக்ஷன். பாய்லிங் வாட்டர், த ஹீட் passes ஃப்ரம் த பர்னர் இன்டு த பாட். பர்னர்லேருந்து ஹீட் எங்கே பாஸ் ஆகுது, அந்த பாட்க்கு பாஸ் ஆகுது. ஸோ பாட்லேருந்து வாட்டரோட பாட்டம்க்கு பாஸ் ஆகுது. தென் திஸ் நாட் ஹாட் வாட்டர் ரைசஸ் அப் அண்டு கூலர் வாட்டர் மூவ்ஸ் டவுன். ஸோ எப்பயுமே நம்ம ஹாட் வாட்டர் எடுக்கும்போது நம்ம மேலே தொட்டு பார்ப்போம் ஹீட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. ஸோ உண்மையான ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலாக ஒரு வாட்டரை பாயில் பண்ணும்பொழுது அதில் ஹாட் வாட்டர் அந்த வெசல்ஸோட சர்ஃபேஸ் மேலே அப்பர் சர்ஃபேஸில் இருக்கும். இன்னும் ஹீட் ஆகாத வாட்டர் வந்து அந்த வெசல்ஸோட டவுன் கீழே பாட்டமில் இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ஹீட் பண்ணும்போது அதோட மாலிகுலர் ஒரு பாண்டிங் வந்து பிரேக் ஆகுது. இதனால ஹாட் வாட்டர் வந்து மேலே வருது அப்பர் லேயருக்கு, அண்ட் தென் கோல்டு வாட்டர் வந்து கீழே டவுனுக்கு போகுது மூவ் பண்ணிவிட்டு ஹீட் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கன்வெக்ஷன். ஸோ இந்த கன்வெக்ஷன் மெத்தட் ஹீட் வந்து எப்படியா கன்வெர்ட் ஆகுது, எது மாதிரி கன்வெர்ட் ஆகுதுனால கன்வெர்ஷன் நடக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பேராரைட்ஸ் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் கன்வெக்ஷன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரேடியேஷன். ஸோ கண்டக்ஷன், கன்வெக்ஷன் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது ரேடியேஷன்ஸ். ஸோ ரேடியேஷன்ஸ்லாம் என்ன, ரேடியேஷன்றது நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதாவது ஹேர் மாதிரி, காற்று மாதிரி நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. பட் அந்த ரேடியேஷன் நம்ம என்ன பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம். இப்போ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஸோ மொபைல் ஃபோனுக்கு சிக்னல்ஸ் வந்து அந்த மொபைல் டவர்லேருந்து நமக்கு வருது. இந்த டவர்லேருந்து நம்ம பாக்கெட்டில் இருக்க மொபைலுக்கு வர சிக்னல்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுமா, முடியாது. நம்ம எவ்வளோ ஒரு ரூம்குள்ளே இருந்ததுனால என்ன பண்ணிக்கிறோம், மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ நம்மளை சுற்றி சரௌண்டிங்ஸில் கண்டிப்பாக ரேடியேஷன் வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த ரேடியேஷன் வந்து நேச்சுரலாகவும் இருக்குது, ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்குது. ஸோ ரேடியேஷன் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராக்ஸ், ட்ரீஸ், இந்த மாதிரி எல்லா லிவிங் திங்ஸுமே ரேடியேஷன் வந்து இருக்குது. பட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய ஆர்டிஃபிஷியல் ரேடியேஷனை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆர்டிஃபிஷியல் ரேடியேஷன் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மேக்னெட்டிக் ரேடியேஷன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரேடியேஷன், நிறைய டைப்ஸ் ஆஃப் ரேடியேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ரேடியேஷன்?
the process in which energy is released in the form of waves or particles from an unstable atom naturally occurring and man-made. இது வந்து டூ டைப் இருக்கும், நேச்சுரலாக இருக்கிற ரேடியேஷன், man-made radiation. most are product in nuclear reactor in particle accelerator. ஸோ இந்த ரேடியேஷன் அப்படின்றது எனர்ஜி ரிலீஸ்டு ஃப்ரம் த அன்ஸ்டேபிள்டு ஆட்டம், அன்ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு ஆட்டத்துலேருந்து வெளியில் வர எனர்ஜி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரேடியேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த ரேடியேஷன் டூ டைப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், மேன்மேட் அண்ட் ஆர்டிஃபிஷியல். ஸோ பிளான்ட்ல வந்து என்ன ஆகுது, ரேடியேஷன் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இது எல்லாமே நம்ம ரேடியேஷனில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ், நம்ம எடுக்கிற எக்ஸ்ரேஸ் அண்ட் அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ், ஸோ ஆட்டம்குள்ளே இருக்கிற ரேடியேஷன், சன்லைட்லேருந்து வர யூவி விசிபிள் ரேடியேஷன்ஸ், மொபைல் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற மைக்ரோஃபோன்ஸ் ரேடியேஷன்ஸ், வீட்டில் மைக்ரோவேவ் அவன் யூஸ் பண்ணுறோம் அதில் இருக்கிற ரேடியேஷன்ஸ், மொபைல் டவரோட ரேடியேஷன், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ரேடியேஷன் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இது எல்லாமே நான் அயனைசேஷிங் ரேடியேஷன்ஸ். ஸோ அயனைசேஷன் ரேடியேஷன் வந்து நம்மளை வந்து எந்த ஒரு கான்டாக்ட் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நமக்கு வந்து இது எல்லாமே நான் அயனைசிங் ரேடியேஷன்ஸ். ஸோ அயனைசிங் ரேடியேஷன்றது நம்மளோட பாடியில் உள்ளே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு ட்ராவல் பண்ண முடியாத பிளேஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எக்ஸ்ரேஸ் அண்டு காமா ரேஸ் இதெல்லாமே வந்து அயனைசிங் ரேடியேஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ இப்போ நம்ம ஹீட்டை பற்றி படித்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் நம்ம எந்தெந்த மெஷர்மெண்ட் மூலமாக நம்ம மெஷர் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், டெம்பரேச்சர் இஸ் எ டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கூல்னஸ் ஆஃப் எ பாடி. டெம்பரேச்சர்ன்றது என்ன, ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ், கூல்னஸ் ஆஃப் த பாடி, தட் இஸ் கால்ட் ஆஸ் டெம்பரேச்சர். ஸோ இதுக்கு வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் யூனிட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கெல்வின் for a day applications and Celsius is used. So Kelvin, Celsius and Kelvin absolute state, Fahrenheit, இது எல்லாமே டெம்பரேச்சரோட யூனிட்ஸ் தான். There are two common temperature scales. Fahrenheit scale, water freeze at 32 degree Celsius and boil at 212 degree Celsius. இது வந்து ஃபாரன்ஹீட்டில். இதுவே செல்சியஸை சொல்லும்போது வாட்டர் ஃப்ரீஸ் அட் 0 degree Celsius and boils at 100 degree Celsius. ஸோ செல்சியஸ்க்கும் ஃபாரன்ஹீட்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ஆனால் பட் ரெண்டுமே வந்து டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடியது தான். ஸோ டெம்பரேச்சரோட ஸ்கேலில் அப்சல்யூட் ஜீரோன்றது ஃபாரன்ஹீட், செல்சியஸ் அண்ட் கெல்வின் ரெஃபர்ஸ் த பாயிண்ட் ஃபார் த பாய்லிங் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் த வாட்டர். ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாமே ஒரு ஈவனாக வந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அப்சல்யூட் ஜீரோ. ஸோ அப்போ நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன யூனிட்டை யூஸ் பண்ணுறோம், செல்சியஸ், கெல்வின் அண்ட் ஃபாரன்ஹீட். இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் கெப்பாசிட்டி இதுவும் எதை பேஸ் பண்ணதாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை பேஸ் பண்ணதாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எதை பேஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணுதுன்னா மாஸ் ஆஃப் த பாடி, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி அண்ட் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த பாடி. ஸோ இதை பேஸ் பண்ணது தான் இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா Q = mc ΔT. இந்த ட்ரையாங்கல் மாதிரி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லணும், டெல்லுன்னு படிக்கணும் சயின்ஸில். ஸோ Qன்றது எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்ட் அண்ட் Mன்றது மாஸ் ஆஃப் த வாட்டர் அண்ட் Cன்றது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் ΔTன்றது டெம்பரேச்சர் சேஞ்ச். இதுதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா Q = mc ΔT. அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி நம்ம இந்த மாதிரி மெஷர் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, the specific heat capacity of the substance is the amount of energy required to raise the temperature 1 kg of the substance at by 1 degree Celsius. ஒரு kg of substanceக்கு 1 degree Celsius temperature நம்ம வந்து ஈவனாக இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா that is called as specific heat capacity. ஸோ நெக்ஸ்ட்டு தெர்மல் கெப்பாசிட்டி. ஸோ இந்த தெர்மல் கெப்பாசிட்டி நம்ம ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ΔQ / ΔT. ஸோ ΔQன்றது தெர்மல் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்டு ஆப்ஜெக்ட் அண்ட் ΔTன்றது டெம்பரேச்சர் ரைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் கெல்வின். ஸோ நம்ம இப்போ டெம்பரேச்சர், ஹீட் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இது எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட். என்னென்ன ஸ்டேட் இப்போது இந்த டெம்பரேச்சரால் எப்படியெல்லாம் ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பற்றியும், ஸோ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றதும் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரும் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரை ஹீட் பண்ணும்பொழுது அதோட மாலிகுல்ஸ்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பிளேஸ் வந்து எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாலிடில் பாருங்கள், மாலிகுல்ஸ் ஆர் பாண்டட் டுகெதர் டைட்லி, ரொம்ப டைட்டாக வந்து மாலிகுல்ஸ் வந்து பாண்ட் ஆகிருக்கு. ஸோ இதே லிக்விட், அதாவது லைட்டாக ஹீட் பண்ணும்போது லிக்விட் ஸ்டேட்டுக்கு வரும். அப்போ மாலிகுல்ஸ் வந்து அதோட பாண்ட் பிரேக் ஆகிட்டு ஒன்று விட்டு ஒன்று கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்கும். இதே கேஸ் ஸ்டேட்டுக்கு போகும்போது கம்ப்ளீட்டாக அது எந்த ஒரு மாலிகுலையும் டிபெண்ட் பண்ணாமல் ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இதுதான் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸில் இருக்கிற டிஃப்ரென்ஸ், கேஸ், லிக்விட் அண்ட் சாலிட்ஸ்.
ஸோ இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸில் என்ன நமக்கு பெரிய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ரெயின். ஸோ மழை இல்லாமல் நீரின்றி அமையாது உலகு அப்படின்ற மாதிரி மழை இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, வாட்டர் சோர்ஸை நம்மளோட வாட்டர் சோர்ஸை வந்து கெயின் பண்ணிக்கவே முடியாது. இதுக்கான மெயின் ரீசன் வந்து இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் வாட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ லிக்விட் வந்து ஹீட் ஆகும் பொழுது என்ன ஆகும், மெல்ட் ஆகும். லிக்விட் வந்து ஹீட் ஆகும்பொழுது மெல்ட் ஆகும். சாலிட் வந்து ஹீட் ஆகும்போது மெல்ட் ஆகும். சாலிட் பிக்சர் பாருங்கள். சாலிட் வந்து ரெட் ஆரோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகுது. ஸோ அதை ஹீட் பண்ணுறதுனால என்ன ஆகுது, மெல்ட் ஆகுது. ஸோ அதை மறுபடியும் நம்ம அகைன் ஹீட் பண்ணும்பொழுது நமக்கு க்ளவுட்ஸ், கேஸி ஸ்டேட்டில் க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆனது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ளிமேஷன் ப்ராசஸ்லேயும் கேஸ் ஃபார்ம் ஆகும், இந்த எவாப்ரேஷன் ப்ராசஸ்லையும் கேஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போது அந்த கேஸஸ் ஸ்டேட்டை வந்து கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடக்கும் பொழுது அகைன் அது ரிவர்சிபிளாக வாட்டராக கன்வெர்ட் ஆகும். திருப்பி அந்த வாட்டரை நம்ம இன்னும் கூல் பண்ணும்பொழுது நமக்கு ஃப்ரீஸாக சாலிட் வந்து நமக்கு ப்ரிப்பேர் ஆகும். ஸோ அப்போ ஹீட் அப்படின்றது 3 ஸ்டேட்டையுமே கண்டினியூஸாக ஒரு சைக்கிளாக என்ன பண்ணுவோம், சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஸோ இந்த ஸ்டேட் ஆஃப் மேட்டர் ப்ராசஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு வாட்டர் சைக்கிள் வந்து இருக்குது. இது மூலமாக தான் நமக்கு வந்து மழை வந்து பெய்யுது. சரிங்களா? ஸோ இப்போ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இந்த லெசனில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஸ்மால் ரீகேப் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், டெம்பரேச்சர்னா என்ன, ஹீட் எனர்ஜினா என்னன்றதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் ஹீட். இந்த எஃபெக்ட் ஆஃப் ஹீட்டில் எக்ஸ்பான்ஷன் அண்ட் சேஞ்ச் இன் ஸ்டேட், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அண்ட் கெமிக்கல் சேஞ்ச் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கண்டக்ஷன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்டில் கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சரில் டெம்பரேச்சரோட யூனிட்ஸ் எல்லாமே பார்த்தோம், ஃபாரன்ஹீட், செல்சியஸ் அண்ட் கெல்வின். அண்ட் தென் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியில் எப்படி கால்குலேட் பண்ணுற கால்குலேஷனோட ஃபார்முலா பார்த்தோம். அண்ட் ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் தெர்மல் கெப்பாசிட்டி. அண்ட் ஃபைனலாக சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், வாட்டரோட 3 டைப் ஆஃப் ஸ்டேட்ஸ், சாலிட், லிக்விட், கேஸ். அண்ட் தென் கேஸ் டு வாட்டர், வாட்டர் டு கேஸ் டு லிக்விட், லிக்விட் டு சாலிட். இந்த 3 ஸ்டேட்டுக்குமே அதாவது மெல்ட்டிங்கும் எவாப்ரேஷனும் அண்ட் தென் கூலிங் அகைன் ரிவர்ஸ் ப்ராசஸும் இந்த டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி எப்படி நடக்குதுன்றதை இந்த லெசனில் பார்த்தோம். ஓகே சில்ட்ரன்ஸ், ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த டெம்பரேச்சர் அண்ட் ஹீட் இன் அவர் டெய்லி லைஃப். ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் ஹீட்டையும் டெம்பரேச்சரும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்றதை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ ஆஸ்க் சில்ட்ரன். தேங்க்யூ.